இங்க பாரு, இந்த நாட்டாமெல்லாம் போய் உங்க அத்தா வீட்டுல வச்சுக்கோ. என் வீடு இது. இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும், புரியுதோ? இது உங்க வீடுனா இது என் புருஷன் வீடு, எனக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கு. அப்படியே செங்கல் அடிக்கி கட்டினா பாரு இந்த வீட்டை. போட்டி உங்க வீடு தானே, உங்க வீட்டுல நீங்களே இருந்துக்கங்க, நான் போறேன். எங்களுக்கு என்ன வீடு வாசல் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுல நீங்களே இருந்துக்கங்க. திமிரு பிடிச்சவ, அப்படியே போயிரு, வந்துடாத. நான் ஏன் வரேன்? இது என்ன என் வீடா என்ன? அம்மா எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்கம்மா, எதுக்கு எடுத்தாலும் என் வீடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா. அப்ப எனக்கு உரிமை இல்லையாம்மா? அந்த வீடு என் வீடு இல்லையா? பாருங்கம்மா, ரொம்ப ஓவரா பண்றாங்கம்மா. என்னால கொடுமையை அனுபவிக்க முடியலம்மா. அதனாலதான் நான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். என்னடி இதுக்கு போய் பேக் தூக்கிட்டு கோச்சிட்டு வரலாமா? அதுவும் மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல வந்திருக்கிற. என்னதான் இருந்தாலும் அது உன் வீடுமா, அனுசரிச்சு நீ தான் இருக்கணும். ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம அம்மா வீட்டுக்கு வந்து இருந்தா ஊர் உலகம் என்ன பேசும்? புருஷன் கூட இருக்கிறதாம ஒரு பொண்ணுக்கு கௌரவம் மரியாதை. நீ போ, நீ உன் வீட்டுல இருக்கிறதாம உனக்கு நல்லது. என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்ப இது என் வீடு இல்லையா? உன்னை என்னைக்கோ கட்டி கொடுத்தாச்சுடி, அதுதான் உன் வீடு. இது உன் வீடு இல்ல. அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. புருஷன் வீட்டுல இருந்தா அது என் வீடு இல்லைன்றாங்க. சரி, அம்மா வீட்டுக்கு வந்தா இதுவும் என் வீடு இல்லைன்றாங்க. அப்ப எனக்குன்னு ஒரு வீடே இல்லையா? நானும் வேலைக்கு போய் நானும் சம்பாரிச்சு எனக்குன்னு தனியா ஒரு வீடு கட்டுறேன். அப்போ என்னை யாருக்கு எதுவும் சொல்ல முடியாது. அப்படி எனக்குன்னு கட்டுற வீடு தான் என்னோட வீடாகும்ல. கூடிய சீக்கிரம் வீடு கட்டுறேன். என் வீடு அது.